6 அதிகாரங்களை நாம் தேவனுடைய கிருபையினாலே அவருடைய சித்தத்துக்கு உட்பட்டு நாம் நிறைவு செய்திருக்கிறோம். கொஞ்சம் கவனமாக கேட்க வேண்டும், நிர்விசாரமாக இதை எடுத்துவிடக்கூடாது. ஏனென்று சொன்னால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், காதுள்ளவன் கேட்க கடவன். நிறைய பேருக்கு காது இருந்தாலும் அந்த காது என்ன செய்யாது? ஆமென், ஸ்தோத்திரம். அப்படி சொன்னதுனால உங்க காதுகள் எல்லாம் கேட்கிறது. அல்லேலூயா. இதுவரையிலேயும் நாம் தியானித்த பகுதி என்னவென்றால், தன்னுடைய அன்பின் சீஷனாகிய யோவானுக்கு தேவன் 3 காரியத்தை குறித்து அவர் தரிசனத்தை கொடுத்தார். இதெல்லாம் சொல்லுங்கள். அவர் கண்ட காரியங்கள், அப்போது இருக்கிற காரியங்கள், இனி சம்பவிக்க போகிற காரியங்கள். அவர் கண்ட காரியங்கள் என்னெல்லாம்? இயேசு கிறிஸ்து உலகத்திலே வாழ்ந்த பொழுது அவர் தன் கண்ணாலே கண்ட காரியங்கள், பரலோகத்திலே விசுவாச தேவ பிள்ளைகளை, நம்மை தேவன் எப்படி பார்க்கிறார், எந்த குணநலன்கள் உள்ளவர்களை அங்கே ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதை பார்க்கிறார் என்று யோவான் எழுதின 3 அந்த நிருபங்களிலே நாம் பார்த்தோம். நாம் எப்படி இருந்தால் அங்கே நாம் ஏற்றுக்கொள்ளப்படுவோம், என்ன குவாலிட்டி. ஆராதிக்கிறோம், 3 பாட்டு பாடுறோம், ஆராதிக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்துக்கு வரோம், காணிக்க போடுறோம், இதெல்லாம் அங்கே இல்லை. வேற குவாலிட்டி சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் தான் அங்கே இருப்பார்கள். அப்போ நீ கண்டவைகள், எவரெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள், யாரையெல்லாம் தேவன் அங்கே அங்கீகரிக்கிறார், யாருக்கு பெர்மிஷன் உண்டு, யாருக்கு கிடையாது என்பதை குறித்து நீ கண்டவைகள். இருக்கிறவைகள்னா என்ன? சொல்லுங்க பார்க்கலாம். சபைகள். ஆமென், அல்லேலூயா. சிறிய சிறிய சபைகள். அந்த 7 சபைகளுக்கு பேர வரிசையா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, எல்லாரும் சேர்ந்து சொல்லியாச்சு. 7ஆச்சா? ஆமென், சோதரம். சிறிய சிறிய சபைகள், வீடுகளிலே கூடினதான சிறிய சிறிய சபைகள். அந்த சபைகளிலே ஆண்டவர் சொன்ன காரியங்கள், அந்த சபைகளை எல்லாம் ஆண்டவர் எதற்கு அடையாளமாய் சொல்லுகிறார்? எல்லாம் அப்படி மான் போல பார்க்குறீங்க. நீங்க எல்லாம் கைவிடப்பட்டவர்கள் அல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தைரியமா இருங்க. ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பாதாளத்தில் இருக்கிறவங்க தான் பரிதாபமா பார்க்கணும். நீங்க எல்லாம் எங்க இருப்பீங்கன்னு இவ்வளவு நாள் நம்ம படிச்ச நிருபங்கள்ல, அதாவது அந்த அதிகாரங்கள்ல பார்த்தோம். இதுக்கு முன்பதாகவே நம்ம எங்க போயிருப்போம்? எந்த அதிகாரத்துல நம்ம மேல போயிருவோம்? சொல்லுங்க. 3 அதிகாரத்திலே அவருடைய பிள்ளைகள் மீட்கப்படுவார்கள். பின்பு இருக்கிற காரியங்கள், கைவிடப்பட்டவர்கள், உபத்திரவ காலத்திலே சேர்த்து கொள்ளப்படுகிறவர்கள் என்பதை குறித்து நாம் இப்போது படித்து வருகிறோம். இந்த பூமியிலே எப்படிப்பட்டதான கொடுமையான காரியங்கள் நடக்கப் போகிறது, அதற்கு சபை தப்பித்துக் கொள்ளும்படியாக எச்சரிப்பாக ஆண்டவர் இந்த வார்த்தைகளை உங்களோடு பேசுகிறார். 7வது அதிகாரத்தின் 1வது வசனத்தை வாசிப்போம். இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று, பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமி 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். சரி, 6வது அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே பூமியின் ராஜாக்கள், பெரியோர்கள், ஐஸ்வர்யவான்கள், சேனை தலைவர்கள், பலவான்கள், அடிமைகள் யாவரும் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், மலைகளிலேயும் குகைகளிலேயும் ஒளித்து கொண்டு பர்வதங்களையும் கன்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது, யார் நிலை நிற்கக்கூடும் என்றார்கள். ஆமென். அப்போ என்ன? மலைகள் விழுந்து வருகிற சேதத்தை விட, ஒரு பெரிய கல் அவர்களுடைய தலையிலே விழுந்து வருகிற சேதத்தை விட, இந்த தேவனுடைய கோபாக்கினை மிகவும் கொடியதாயிருக்கிறது, எங்களால் இதை சகிக்க முடியாது, நீங்கள் என்ன செய்யுங்க, எங்க மேல் விழுந்து விடுங்கள் என்று சொன்னார். அவர்கள் அப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது, இவைகளுக்கு பின்பு 4 தூதர்கள் வருகிறார்கள். இவர்கள் என்ன செய்கிறார்கள்?
4 திசையிலிருந்து காற்றுகள் அடியாதபடி என்ன செய்தார்கள்? காற்றுகளை பிடித்துக் கொண்டார்கள். காற்றை யாருக்காவது பிடிக்க முடியுமா? காற்றை பார்க்கவே முடியாது, பார்த்தாதானே பிடிக்கிறதுக்கு, அப்படித்தானே? காற்றை என்ன செய்ய முடியாது. யோபின் புஸ்தகத்திலே யோபிடத்தில் ஆண்டவர் கேட்டார், காற்று எங்கிருந்து புறப்படுகிறது தெரியுமா? எல்லாரும் இங்க நல்லா கவனிங்க, குழந்தைகளை பார்த்து நல்லா விளையாடிட்டே இருக்கிறீங்க. ஆமென், ஸ்தோத்திரம். சயின்ஸ் கொஸ்டின் உங்க சின்ன பிள்ளைங்கிட்ட கேட்கிறேன், காற்று எங்கிருந்து புறப்படுகிறது? இப்ப இருக்கிற ஸ்டடீஸ்ல என்ன சொல்றாங்க சொல்லுங்க? மரம் அசைறதுனால வருதா? விண்டு மில்லு பெருசா ஃபேன் வச்சிருக்கிறனால அதுல இருந்து வருதா? எங்க இருந்து வருதுன்னே தெரியாது. திடீர்னு பேப்பர்ல போடுவாங்க, காற்றழுத்த தாழ்வு மண்டலம். ஆமா, நமக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை, சிகப்பு எச்சரிக்கை, ஸ்கூலுக்கெல்லாம் லீவ் விடுவாங்க, பயங்கர மழை பெய்யும் அப்படிலாம் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆனா என்ன செய்யாது? மழை பெய்யாது. பயங்கர புயல் வரும்னு சொல்லுவாங்க, புயல் வராது. அவங்க சொல்ல மாட்டாங்க, ஆனா திடீர்னு ஒக்கி புயல், ஓகி புயல் வந்துவிடும். அவங்களுக்கே தெரியாது, ஆனா எங்க இருந்து வருதுன்னு தெரியாது. அழகா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கிறார் ஆண்டவர், காற்று எங்க இருந்து வருதுன்னு தெரியுமா? நம்ம கிட்ட எவ்வளவு பெரிய டெக்னாலஜி இருக்கு பாருங்க. ஆமென். ஆனா தேவன் அன்றைக்கு கேட்ட ஒரே ஒரு கேள்வி யோபு இடத்துல, காற்று எங்க இருந்து வருகிறது யாருக்கும் தெரியாது, யாராலும் கணக்கிட முடியாது, அளவிட முடியாது. வருதுன்னு சொல்லுவாங்க, இங்க கன்னியாகுமரி கடற்கரையை கடக்கும்னு சொல்லுவாங்க, ஆனா அது ஆந்திராவை தாண்டி அப்படியே போய்விடும். பயங்கரமா வருகிறது, இதுவரை வந்தது மாதிரி இல்லை, இது பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு தகவலும் இருக்காது, நல்ல வெயிலா இருக்கும், விட்ட ஸ்கூல்ல லீவும் வேஸ்டா போச்சு அப்படி எல்லாம் ஆகிரும். அப்படிதானே பிள்ளைங்க எல்லாம் சிரிக்கிறாங்க, ஆமான்னு சொல்றாங்க. அப்போ இது தெரியாது, யாராலும் கணக்கிட முடியாது. அப்போ இதை படைத்தவருக்கே தெரியும் இது எங்கிருந்து புறப்பட்டு வருகிறது. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஆதாரத்தை பாருங்கள், தேவன் எவ்வளவு உண்மை உள்ளவர், இவர்தான் சர்வ சிருஷ்டிக்கும் தேவன் என்பதை, ஆமென், வேதம் எவ்வளவு தெளிவாய் சொல்லுகிறது. இப்பொழுது அந்த காற்றுகளை, காற்று, பலத்த காற்று, சூறாவளி எல்லாம் வீசினா யாராலையும் நிக்க முடியாது. அப்படித்தானே? அப்படித்தானே? சொல்லுங்க. ஓகி புயல் நம்ம ஊர்ல வந்து, அதுதான் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. அதனுடைய சேதம் எவ்வளவு இருந்தது? தென்னை மரம் எல்லாம் கீழே விழுந்துட்டு, அப்படித்தானே? மாமரம் எல்லாம் கீழே விழுந்துட்டு. மாமரம் விழுந்தது மட்டுமா, மரங்கள் விழுந்தது மட்டுமா? எத்தனை நாள் நம்ம ஊர்கள்ல கரண்ட் இல்லை, அப்படித்தானே? என்ன இல்லை? கரண்ட் இல்லை. நம்முடைய அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படுது ஒரு சிறிய காற்றினாலே. ஆனால் அப்போ எவ்வளவு வல்லமை உள்ள தூதர்களாக இவர்கள் இருந்திருக்க வேண்டும். 4 திசையிலும் இருந்து வந்த காற்றுகளை, புறப்படுகிற காற்றுகளை என்ன செய்கிறார்கள்? பிடித்து வைத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ வாசியுங்கள். ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதற்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதரையும் நோக்கி, நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீரும் அளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதீர்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். போதும். அப்போ இந்த 4 தூதர்களுக்கு இடத்துல இருக்கிறதான வல்லமை என்ன? எதையெல்லாம் சேதப்படுத்த முடியுமோ? பூமியை, சமுத்திரத்தை. பூமியை ஒன்றுமில்லாமல் ஆக்க முடியும், சமுத்திரத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்க முடியும். ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதற்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதர்களையும் நோக்கி, நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீருமளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார். அல்லேலூயா. அநேகர் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த கூட்டத்துல நம்ம இருப்போம், ஆனா இந்த கூட்டத்துல நம்ம இருக்க மாட்டோம். முதல்ல சொன்னேன், சபை என்ன செய்யாது? உபத்திரவத்துக்குள்ளே போகாது. வாசியுங்கள். முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000 பேர்.
இஸ்ரவேல் கோத்திரம் 12 கோத்திரத்தில் உள்ள மொத்தம் அங்க செலக்ட் பண்ணப்பட்டவர்கள் எத்தனை பேர்? 1,40,000. இவர்களை விட நீங்கள் விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? இந்த உபத்திரவத்திற்குள்ள போகாம, இந்த கஷ்டத்துக்குள்ள போகாம நம்ம எங்க இருப்போம்? இப்போது அவருடைய சிங்காசனத்தை சுற்றி நாம் பாடிக்கொண்டே இருப்போம். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ வாசியுங்கள் 9வது வசனம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கி தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். சரி, இப்போ புறஜாதிகள் அநேக பேர் வந்திருக்கிறார்கள். ஏற்கனவே கொஞ்சம் இரத்த சாட்சிகளுக்கு என்ன அங்கி கொடுக்கப்பட்டது? சிவப்பு அங்கியா, வெள்ளை அங்கி. இப்போது உபத்திரவம் முடிந்து வருகிற இவர்களுக்கும் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? அங்க கொஞ்சம் பேர் பேலன்ஸ் இருக்கிறாங்க. அதனால கொஞ்ச நாள் நீங்க என்ன செய்யணும்? இளைப்பாற வேண்டும். பலிபீடத்தின் அடியிலே அந்த இரத்த சாட்சிகள் சத்தமிட்டு கொண்டிருந்தது, எங்களுக்கு நியாயம் வேண்டும், நீர் நியாயம் விசாரியும் என்று சொல்லி. அப்போது அங்க என்ன சொல்லப்பட்டது? உங்களுடைய உடன் வேலையாட்கள், உடன் ஊழியக்காரர்கள் இன்னும் நிறைய பேர் வர வேண்டியது இருக்கிறது, அவர்கள் தான் இவர்கள். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அவர்கள் வந்து விட்டார்கள். வாசியுங்கள். அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்திற்கு முன்பாக முகம் குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு, ஆமேன், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பெலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக, ஆமேன் என்றார்கள். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். நல்ல கவனிங்க. அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிகிறது? ஆமென். இந்த கூட்டத்துல நம்ம இல்ல, இந்த உபத்திரவத்தின் கூட்டத்துல நம்ம இல்ல. ஆமென். இங்க முத்திரை உடைக்கப்படும் பொழுது அந்த குதிரையின் மேலே ஏறி வருகிற அந்த துஷ்ட குணமுள்ள ராஜாக்கள் ஆளும் பொழுது சபை இங்கு இருக்காது. அல்லேலூயா. எத்தனை முத்திரை உடைக்கப்பட்டிருக்கிறது சொல்லுங்க. நல்ல கவனம் உள்ளவங்க சொல்லுவாங்க. சொல்லுங்க. எல்லாம் உடைச்சாச்சா? 6. எவ்வளவு கவனம் உள்ளவங்களா இருக்கீங்க இல்லையா? ஜோய்சன் சொன்னாங்க, அபிஷேக் சொன்னாங்க. பாத்தீங்களா? சின்ன பிள்ளைங்களெல்லாம் நீங்க அற்பமா எண்ணுவீங்க, அவங்க எவ்வளவு கவனம் உள்ளவங்களா இருக்காங்க. நீங்க இனி வருகிற சம்பவிக்க போகிற மத்தியானத்துக்கு பிறகு என்னெல்லாம் செய்யலாம்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆனா அவங்க இவ்வளவு பாத்தீங்களா? சிரிக்கிறாங்க. கரெக்ட் தான். அல்லேலூயா. கரெக்டா. எத்தனை முத்திரை உடைக்கப்பட்டிருக்கிறது? முதல் குதிரை நிறம் என்ன? வெள்ளை. கடைசி குதிரை நிறம் என்ன? மங்கின நிறம் உள்ளது. ஒருவேளை அது எப்படி இருக்கலாம்னா கண்ணாடியை போல இருக்கலாம். கண்ணாடி பார்த்துருக்கீங்களா? டிரான்ஸ்பரண்டா இருக்கும், அப்படி இருக்கலாம். இல்லை வேற ஏதோ நிறத்துல இருக்கலாம்.
நான் யோவான் அல்ல, நான் போய் பார்க்கல. வேதத்தில் இருக்கிறதே ஆண்டவர் தந்த ஞானத்தோட சொல்லி இருக்கிறேன். அல்லேலூயா. ஆயிலும் நீங்கள் குழப்பமடையக்கூடாது. நாம் உபத்திரவத்திற்குள்ளே போக மாட்டோம். முத்திரைகள் உடைக்கப்பட்டு உபத்திரவ காலம் வரும் பொழுது சபை இங்கு இருக்காது. ஆம் என்று சொல்லுகிறவர்கள் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென். அப்படியே ஆகட்டும். தொடர்ந்து வாசிப்போம். 8வது அதிகாரத்தின் 1வது வசனம். அவர் 7ஆம் முத்திரையை உடைத்தபோது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அளவும் அமைதல் உண்டாயிற்று. பின்பு தேவனுக்கு முன்பாக நிற்கிற 7 தூதர்களையும் கண்டேன். அவர்களுக்கு 7 எக்காளங்கள் கொடுக்கப்பட்டது. வேறொரு தூதனும் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. பின்பு அந்த தூதன் தூப கலசத்தை எடுத்து அதை பலிபீடத்து நெருப்பினால் நிரப்பி பூமியிலே கொட்டினான். உடனே சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் பூமி அதிர்ச்சியும் உண்டாயின. அப்பொழுது 7 எக்காளங்களை உடைய 7 தூதர்கள் எக்காலம் ஊதுகிறதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள். சரி, 7 முத்திரைகள் முடிந்தது. 7வது முத்திரையை உடைத்த உடனேயே என்ன வந்துட்டு? அக்கினி வந்து விட்டது. எக்காலம் ஊதலை என்னோ, எக்காலம் ஊதுறதற்கு முன்னாடியே என்ன வந்துட்டது? அக்கினி பூமியிலே கொட்டப்பட்டது. உடனே சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் பூமி அதிர்ச்சியும் உண்டாயின. என்னும் எக்காலம் ஊதப்படவில்லை. ஒவ்வொரு எக்காலமும் ஊதப்படும் பொழுதும் பூமியிலே மகா பயங்கரமான அழிவுகள் நடக்கும். அல்லேலூயா. ஆமென். 1 எப்போ எடுத்துக்கொள்ளப்படணும்? 3வது அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளப்படணும். அதுலேயும் போச்சுன்னா இந்த உபத்திரவத்துக்கு பின்னால் என்ன செய்யணும்? எடுத்துக்கொள்ளப்படணும். இல்லைனா இந்த அக்கினி எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கும். ஆமென். நோவாவின் காலத்தில் எப்படி வந்தது? தண்ணீர் வந்தது. தண்ணியே என்ன செய்ய முடியல. தண்ணி தானே எப்படியாவது காப்பாற்றப்பட்டுடலாம்னு நினைப்பீங்க, அப்படித்தானே? மழை நேரங்கள் ஒரு 20 நாள் தொடர்ந்து மழை பெஞ்சுன்னு வைங்களேன், என்ன நோயெல்லாம் வரும் தெரியுமா? சூரியன் வராம இருந்ததுன்னா, ஆமென், சூரியனுடைய கதிர்கள் நம்மேல பூமியின் மேல படாம இருந்ததுன்னு சொன்னா பலவிதமான நோய்கள் வரும். ஒருவேளை உயிரோடு இருக்கலாம், ஆனா அந்த நோய் நிமித்தமாக எதையும் சாப்பிட முடியாமல் சீதோஷ்ணம் நிலை மாறுகிறதுனால அப்படியே மனிதர்கள் என்ன செய்து விடுவார்கள்? மரணம் அடைந்து விடுவார்கள். நோவாவோ அந்த பேழைக்கு உள்ளாக ஆமென் வெதுவெதுப்பான நிலையில நல்ல அட்மாஸ்பியர். எதுக்குள்ளாடி? பேழைக்குள்ளாடி. என்ன மரத்துல செய்தாங்க? இப்போ கடல்ல பெரிய கப்பல்கள் ஓடுகிறது பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் இன்ஜினியர் யாரு தெரியுமா? சொல்லுங்க. நோவா. பிளான் போட்டு கொடுத்தது யாரு? அல்லேலூயா. முதல் வாகனமே ஆண்டவர் தான் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். முதல் ராஜா, முதல் அரசாங்கம், முதல் இராணுவம் யார் ஏற்படுத்தி கொடுத்தது? தேவன் தான். முதல் சட்டம், ஆண்டவருடைய அன்பு பாருங்க, எல்லாம் நமக்காக தான். சட்டம் இல்லாமல் எந்த ஒரு நாட்டிலும் என்ன செய்ய முடியாது? அரசாட்சி செய்ய முடியாது. சட்டங்கள் இல்லாம சட்டத்தை போட்டு கொடுத்தது, நியாயப்பிரமாணம் என்றும் சட்டத்தை இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்து அவர்களை நல்வழிப்படுத்தினது நம்முடைய தேவன். அதை போலதான் மற்ற நாடுகள் எல்லாம் சட்டங்களை போட்டு நாட்டை கட்டுப்படுத்தினார்கள், இராணுவத்தை கொண்டு வந்தார்கள். இஸ்ரவேலின் இராணுவத்தை போல வேற இராணுவம் இல்லை. அதை பார்த்துதான் இராணுவ கட்டமைப்புகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் அதை பார்த்துதான் வந்தது. அல்லேலூயா. இப்போதும் மனுஷனுக்கு என்ன வேணும்? இனி வரப்போகிற மனுஷனுக்கு கப்பல் வேணும். இவனுக்கு அறிவில் என்ன செஞ்சிட மாட்டான். அப்ப ஆண்டவர் ஒரு புள்ளி அங்க வைக்கிறார். கப்பல்னா இப்படிதான் இருக்கும். அல்லேலூயா. அப்போ அந்த கப்பலுக்குள்ள வரணும்னா
இப்போ நம்ம பேசுகிற மாதிரி அன்னைக்கு நோவா சொன்னார். இதெல்லாம் நிறைய பேரு மத்தியானத்துக்கு பிறகு எனக்கு எங்கெல்லாம் போனோம் தெரியுமா, இவன் மைக்க வச்சுட்டு போனானா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சிலர் என்ன செய்றீங்க, மனசுல நினைக்கிறீங்க. அதே போல நினைச்சிருப்பாங்க, இவனுக்கு வேற வேலை இல்லை, சும்மா. அப்படி இல்லை. நான் பரிசுத்தவான்னு நான் சொல்லலை, நான் வேதத்துல இருக்கிறத சொல்றேன். அல்லேலூயா. ஒருவேளை ரொம்ப நேரம் நானும் அங்க இருந்து கேட்டேன்னா எனக்கும் அப்படிதான் தோணும். மனுஷன் அப்படிதான் நினைப்பான். அல்லேலூயா. நான் என்னை தாழ்த்துகிறேன், உங்களோடு சமமாக்குகிறேன். ஆமென். மனுஷன் இப்படிதான் நினைப்பான். முதுகு வலிக்கும், இங்க வந்து இருந்து பார்த்தா தானே தெரியும், அப்படியெல்லாம் நினைப்பீங்க. அப்படிதானே? அல்லேலூயா. அதே போல நோவாவின் காலத்தில் நினைத்தார்கள். ஆனா அவர் பைத்தியம் போல சத்தம் போட்டதையும் நம்ப கூடாதது மாதிரி ஒண்ணு பேசினாரு. அது வரைக்கும் என்ன வந்தது இல்லையா, மழை வந்தது இல்லையா. இதுவரைக்கும் நமக்கு என்ன வந்ததில்லை, வானத்திலிருந்து அக்கினி வந்ததில்லை. மனுஷர்கள் எல்லாரும் பரிகசிச்சார்கள், பரிகாசம் பண்ணினார்கள். என்னையா நடக்காத காரியத்தை சொல்லுகிற, வானத்திலிருந்து தண்ணி வருமா, என்ன மோட்டரா வச்சிருக்கு இங்க இருந்து மேல கடல்ல இருந்து தண்ணி கொண்டு வர்றதுக்கு? அது மாதிரி நம்ம கேட்கிறோம், மேல என்ன அக்கினியா இருக்கு? கொட்டப்படும் பொழுது, வேகும் போது, அந்த வெப்பம் நம்ம மேல படும்போதுதான் உணர்வு வரும். அல்லேலூயா. அப்போ இந்த காலங்களுக்கு முன்பதாகவே அன்பின் தேவன் வந்து நம்முடைய கண்களை எல்லாம் திறந்திருக்கிறார். அவருடைய மாமிசத்தின் திரையின் வழியாக நம்மை அழைத்து கொண்டு செல்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பை நினைத்து பாருங்க. நீங்க வேதத்தை படிக்கும் போது நிறுத்தி நிதானமா படிங்க. ஒரு நாள் 5 வசனம் படிச்சா போதும். நிறைய பேரு ஒரு வருஷத்துல பைபிளை படிச்சு முடிச்சிடணும், முடிச்சுட்டு அங்க தூக்கி வைக்கணும் அப்படி நினைக்கிறீங்க. அப்படித்தானே? ஒரு காலாவது படிச்சு முடிச்சா ஒருவேளை ஆண்டவர் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போவார். அது தப்பு. அதன்படி நடந்தாதான் கூட்டிட்டு போவார். அல்லேலூயா. ஆமென். அப்போ ஒரு 5 வசனம் படிச்சா கூட போதும், அதை புரிந்து உணர்ந்து அதன்படி நம்முடைய வாழ்க்கையை ஆமென் சீர்தூக்கி பார்த்து நம்முடைய குறைவுகளை களைந்து நம்முடைய ஆமென் மற்ற தேவனுக்கு பிரியமில்லாத பாவ பழக்க வழக்கங்களை விட்டு நம்மை மாற்றிக் கொள்ளுகிறது இருக்கு பாருங்க. ஆமென். ஸ்தோத்திரம். அதுதான் நம்மை அவரிடத்தில் கொண்டு சேர்க்கும். கனியுள்ள வாழ்வு, ஒளியுள்ள வாழ்வு, உப்பான வாழ்வு. ஆமென். ஸ்தோத்திரம். சரி, அப்போ நோவாவின் காலத்திலே எதையுமே காணவில்லை. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு, நாமும் இதுவரைக்கும் வானத்திலிருந்து மழையை பார்த்திருக்கிறோம், ஆனால் அக்கினி வந்ததை பார்த்ததில்லை. அதே சூழ்நிலையிலே நாம் இருக்கிறோம். நாம் ஏமாற்றப்பட்டு விடக்கூடாது, சத்ருவினாலே வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது. நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நமக்கு ஏற்கனவே திருஷ்டாந்தங்கள் இருக்கிறது. எனவே என் தேவன் சொன்னால் அதை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சொன்னா செய்வார். அதுக்குதான் ஒரு ஆதாரம் சொன்னேன். இந்த கண்டுபிடிப்புகளுக்கு முன்பதாகவே, எவ்வளவு வருஷங்களுக்கு முன்பதாகவே யோபு என்னும் ஒரு மனுஷன் இருந்திருக்கிறார். அந்த யோபு வாழ்ந்த காலம் எப்ப தெரியுமா? நியாயப்பிரமாணத்தின் காலத்துக்கு முன்பதாக உள்ளவர் அவர். மோசேக்கும் முன்னதாக இருந்தவர் அவர். ஆமென். நல்லா கவனிக்கணும். இந்த சட்டத்திட்டங்கள், இந்த இராணுவங்கள், கட்டமைப்புகள், ஆமென், இவையெல்லாம் வருவதற்கு முன்பதாகவே இருந்தவர் தான் யாரு? யோபு. அப்போதே தேவன் யோபுக்கு வெளிப்படுத்தின காரியம், காட்சி எங்கிருந்து வருகிறதுன்னு உனக்கு தெரியுமா? யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. ஆமென். கண்டுபிடிக்கவும் முடியாது, கட்டுப்படுத்தவும் முடியாது. அல்லேலூயா. சரி, தொடர்ந்து வாசிப்போம். முதலாம் தூதன் எக்காளம் ஊதினான். 7 தூதர்களும் இப்போது எக்காளங்களை ஊதுகிறதற்கு தயாராகிறார்கள். தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள். எக்காளம் ஊதுகிற இந்த எக்காளம் மகிழ்ச்சிக்காக அல்ல, இது அழிவுக்காக, இது கோபாக்கினைக்காக. வாசியுங்கள்.
அப்பொழுது முதலாம் தூதன் எக்காளம் ஊதினான். ஆ, அப்பொழுது ம், இரத்தம் கலந்த கல்மழையும் ம், அக்கினியும் உண்டாகி ம், பூமியிலே கொட்டப்பட்டது. ம், அதனால் மரங்களில் மூன்றில் ஒரு பங்கு வெந்து போயிற்று, ம், பசுப்புல்லெல்லாம் எரிந்து போயிற்று. ம், இரண்டாம் தூதன் எக்காளம் ஊதினான். ம், அப்பொழுது அக்கினியால் எரிகிற பெரிய மலை போன்றதொன்று ம், சமுத்திரத்திலே போடப்பட்டது. ம், அதனால் சமுத்திரத்தில் மூன்றில் ஒரு பங்கு இரத்தமாயிற்று. ம், சமுத்திரத்தில் இருந்த ஜீவனுள்ள சிருஷ்டிகளில் மூன்றில் ஒரு பங்கு செத்து போயிற்று. ம், கப்பல்களில் மூன்றில் ஒரு பங்கு சேதமாயிற்று. ம், மூன்றாம் தூதன் எக்காளம் ஊதினான். ம், அப்பொழுது ஒரு பெரிய நட்சத்திரம் தீவட்டியைப் போல எரிந்து ம், வானத்திலிருந்து விழுந்தது. ம், அது ஆறுகளில் மூன்றில் ஒரு பங்கின் மேலும் நீரூற்றுகளின் மேலும் விழுந்தது. ம், அந்த நட்சத்திரத்திற்கு எட்டி என்று பெயர். ம், அதனால் தண்ணீரில் மூன்றில் ஒரு பங்கு எட்டியைப் போல கசப்பாயிற்று. ம். இப்படி கசப்பான தண்ணீரினால் மனுஷரில் அநேகர் செத்தார்கள். சரி, இந்த காலம் எப்படி இருக்கிறது? வாசிக்கிறதுக்கு கேட்கறதுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்குமா? ஆ? இந்த காலத்துல நம்ம வாழ்ந்தா எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. நமக்கு முன்பதாகவே மனிதர்கள் ஆங்காங்கே கூட்டம் கூட்டமாய் இறந்து கிடப்பார்கள். எதனால தெரியுமா? அக்கினியினால். நல்ல பலன்களை கொடுக்கிறதான மரங்கள் மூன்றில் ஒரு பங்கு அவை என்ன செய்யப்பட்டிருக்கும்? நாசமடைந்திருக்கும். இனி சமுத்திரமும் அதில் உள்ள ஜீவ ஜந்துக்கள் எல்லாம் ஆண்டு போயிருக்கு. இனி தண்ணியை குடிச்சு வாழ்க்கையை ஓட்டிடலான்னு பார்த்தா தண்ணி எப்படி ஆயிட்டு சொல்லுங்க? கசப்பாயிட்டு. எவ்வளவு ஃபில்டர் வச்சாலும் எவ்வளவு ஆர்ஓ வச்சாலும் அந்த கசப்பு மாறாது. ஆமென். இது தேவனுடைய கோபம். அல்லேலூயா. தேவனுடைய கோபம். ஏனென்றால் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து பிறந்து 2025 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 2025 ஆண்டுகளிலேயும் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் உங்களுக்கு எப்படி புரிய வேண்டுமோ, நம்முடைய மூதாதையருக்கு எப்படி புரிய வேண்டுமோ அந்தந்த வகையிலே எல்லாருக்கும் சொல்லப்பட்டது. ஆமென். ஒரு முறையா 2 முறையா? ஒவ்வொரு மனுஷன் 70 வருஷம் ஆவரேஜா வாழறான். அந்த சாக போகிற முந்தின நாள் வரைக்கும் அவனுக்கு எச்சரிக்கை உண்டு. இறந்து விட்டா அதோடு முடிந்து விட்டது. அதற்கு பிறகு மீட்பு இல்லை. அல்லேலூயா. இப்போதும் நமக்கும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆமென். இன்னைக்கு 7வது அதிகாரத்தை வாசித்துட்டு இருக்கிறோம். 8வது அதிகாரமா? ஆமென். இந்த 8 நாட்களும் திரும்ப திரும்ப நமக்கு அந்த எச்சரிப்பு வந்து கொண்டே இருக்கிறது. கொஞ்சம் பயம் வருகிறது. ஆனா உலக கவலையும் உலகத்தின் மாயையும் நம்ம என்ன செய்கிறது? உலகத்துக்கு நேராய் கொண்டு போய் விடுகிறது. இதெல்லாம் எப்போதுமே நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இதெல்லாம் நடக்கவா போகிறது? ஆமென். ஸ்தோத்திரம். தொடர்ந்து வாசிப்போம். 4ஆம் தூதன் இக்காலம் ஊதினான். ஆ, அப்பொழுது சூரியனில் மூன்றில் ஒரு பங்கும், ஆ, சந்திரனில் மூன்றில் ஒரு பங்கும், ஆ, நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கும் சேதப்பட்டது. ம், அவ்வவற்றில் மூன்றில் ஒரு பங்கு இருளடைந்தது. ம், பகலிலும் மூன்றில் ஒரு பங்கு பிரகாசம் இல்லாமற் போயிற்று. ம். இரவிலும் அப்படியே ஆயிற்று. 4ஆம் தூதன் இக்காலம் ஓதும் போது, அதாவது ஒவ்வொரு தூதனும் கூட கூட ஒவ்வொரு எக்காலமும் கூட கூட அந்த காலத்தின் நிலை மிகவும் படு மோசமாகி கொண்டே இருக்கிறது. பாருங்கள், உணவு இல்லை, தண்ணீர் இல்லை. இப்போது என்ன இருக்கிறது பாருங்கள். சூரியனில் மூன்றில் ஒரு பங்கு, சந்திரனில் மூன்றில் ஒரு பங்கு, நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கு சேதப்பட்டது என்று சொன்னால், பகலை ஆள சூரியனும் இரவை ஆள சந்திரனும். இவைகள் மூன்றில் ஒரு பங்கு சேதப்பட்டா நமக்கு பகல் எத்தனை மணி நேரம் கிடைக்கும்? 12 மணி நேரமா? காலையில் 6 மணியிலிருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் என்ன இருக்கும்? வெளிச்சம் இருக்கும். அப்போ 12ல் 3ல் 1 சொல்லுங்க. 12ல் 3ல் 1 சொல்லுங்க. 4 4 4 8,
கரெக்டா சொல்லியிருக்கீங்களா? அப்போ டே டைம்ல ஒரு 4 மணி நேரம் இருட்டு தான், ஒரு 10 மணிக்கு தான் விடியும். அடுத்தது 6 மணிக்கு இருட்ட வேண்டியது ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாலே இருட்டிடும். ஆமென். அப்படி இருட்டினாலும் சந்திரன்ட்டு என்ன இல்ல, பவர் இல்ல. பவர் எப்படி வருது சந்திரனுக்கு? சூரியன்ட்டு இருந்து தான் வருது. ஏற்கனவே சூரியனும் டேமேஜ் ஆயிருக்கு, இங்க ரிஃப்ளெக்டரும் என்ன ஆயிட்டு, டேமேஜ் ஆயிட்டு. அப்போ இருள் எப்போதும் சூழ்ந்து கொண்டே இருக்கும், கொஞ்ச நேரம் வெளிச்சம் இருக்கும். அடுத்தது வாசிப்போம். பின்பு ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டேன். அவன் மகா சத்தமிட்டு, இனி எக்காலம் மோதப் போகிற மற்ற 3 தூதருடைய எக்கால சத்தங்களினால் பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ 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 என்று சொல்ல கேட்டேன். போதும். அல்லேலூயா. இனி வருகிற 3 தூதர்கள், அவர்கள் எக்காலம் ஊதும் போது பூமியில இருக்கிறவர்களுக்கு ஐயோ. ஐயோ என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? இனி யாராலும் காப்பாற்ற முடியாது, இனி யாராலும் காப்பாற்ற முடியாது. ஆமென். அதுதான் ஐயோ. ஐயோ என்றால் அங்கே மீட்பர் இல்லை, மீட்பதற்கான ஆள் இல்லை. எக்காலங்கள் இனி 3 ஊதும் பொழுது யாரெல்லாம் இங்கே இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஐயோ. அல்லேலூயா. அந்த காலத்துல இங்க இருக்கிற யாரும் போய்விடக்கூடாது, உங்களுடைய சந்ததியும் போய்விடக்கூடாது. இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஆமென் எச்சரிக்கையா இருப்பது மாத்திரமல்ல, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பேர பிள்ளைகள், உங்களுடைய சந்ததிக்கு இந்த செய்தியை அப்படியே தூய்மையாக பரிசுத்தமாக எடுத்து சொல்ல வேண்டும். சொல்லாட்டா உங்ககிட்ட ஆண்டவர் கணக்கு கேட்பார். அந்த நேரத்தில் நீங்க கண்ணீர் வடித்தாலும் ஆமென் ஒன்றும் செய்ய முடியாது. சந்ததியினர் கூட இந்த காலத்துல பூமியில இருக்கவே கூடாது. அல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அப்படி எல்லாரும் எழுந்து நின்று ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். Thank you Jesus. Oh, thank you Lord, thank you Lord, thank you Lord. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. எல்லா தேவ பிள்ளைகளும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தேவன் தந்ததான எச்சரிப்பின் வார்த்தைகள் நமக்குள்ளே கிரியை செய்யட்டும். நம்முடைய இருதயத்திலே ஆமென் இருக்கிறதான ஆமென் இருள் மாறட்டும். ஆவியின் கண்கள் திறக்கப்படட்டும். பிரகாசமான மனக்கண்கள் நமக்கு